டெல்லியை மிஞ்சும் அளவிற்கு தமிழகத்தின் கல்வித்தரம் உயர்ந்திருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் பஞ்சப்பூரில் சுமார் 115 ஏக்கரில் ஏசி வசதியுடன் கூடிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. 408 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தின் ஒரு பகுதியை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். மேலும் பஞ்சப்பூரில் 236 கோடியில் அமையவுள்ள காய்கறி அங்காடிக்கு அடிக்கல் நாட்டி பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், திருச்சி பஞ்சப்பூர் எல்லா ஊரையும் மிஞ்சப்பூர் என்று தோன்றியதாக தெரிவித்தார். திருச்சியில் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 26,066 கோடியில் மெகா திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக கூறிய அவர், திருச்சிக்கும் திராவிட தலைமகன்களுக்கும் நிறைய தொடர்புள்ளதாகவும், பெரியார் பிறந்தது ஈரோடு என்றாலும் அவர் மாளிகை கட்டி வாழ்ந்தது திருச்சியில்தான் எனவும் தெரிவித்தார். மேலும் டெல்லியை மிஞ்சும் அளவிற்கு தமிழகத்தின் கல்வித்தரம் உயர்ந்து தமிழக அரசு பள்ளிகளில் மாணவர்களின் வருகை பதிவு அதிகரித்திருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியுள்ளார். தலைவர்களுக்கு சிலை அமைப்பது நமது கடமை மட்டுமல்ல, சிறு நன்றி கடன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். சர்வதேச ஒலிம்பிக் அகாடமி, ஜல்லிக்கட்டு அரங்கம், பச்சைமலை சுற்றுலா திட்டம், பறவைகள் பூங்கா என திருச்சி மாவட்டத்திற்கு ஏராளமான திட்டங்கள் இருப்பதாக அறிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழ்நாடு இதுவரை பார்க்காத அளவில் பொருளாதாரத்தில் 9.69 விழுக்காடு பெற்று முன்னணி மாநிலமாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். தலை சிறந்த கல்வி நிறுவனங்களில் 5இல் 1 பங்கு தமிழ்நாட்டில்தான் உள்ளது என்றும், தமிழகத்தை சரிவிலிருந்து மீட்டு நம்பர் 1 மாநிலமாக்கி சாதனை படைத்திருப்பதாகவும் தெரிவித்தார்.